YSR Films யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பில் ரியோ ராஜ் நடிக்கும் ஸ்வீட் ஹார்ட் மார்ச் 14 முதல் திரையரங்குகளில். ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. கேரமம்பேட்டுக்கு போகலான்னு வண்டியில் வந்தால் வண்டியை இஷ்டி கீழே தள்ளிட்டாங்கோ. அப்புறமா நான் பயந்துனே கொல்லிக்கு போயிட்டேன். எங்கள் ஆயா இருந்தாங்க. அங்கே வந்து வயிற்று மேலாம் ஏட்டி வச்சுட்டு கத்தியில் வயிற்று மேலாம் கொடுத்துறாங்கோ. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே அமைந்துள்ளது ஓங்குப்பம் கிராமம். இந்த பகுதியைச் சேர்ந்தவர் ராஜ்குமார். 40 வயதான இவர் விவசாயம் சார்ந்த தொழில்களை செய்து வருகிறார். இவரது தம்பி சுரேஷ் பாபு. இவர்கள் இருவருக்கும் திருமணமாகி அவரவர் குடும்பத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த 2 குடும்பத்துக்கும் பொதுவாக 4 ஏக்கரில் பூர்வீக நிலம் உள்ளது. அந்த சொத்தை பிரித்துக் கொள்வதில் அண்ணன் தம்பிக்கும் இடையே அடிக்கடி தகராறு ஏற்பட்டு வந்துள்ளது. இவர்கள் ஒன்றாக வெளியே செல்லும் குடும்ப நிகழ்ச்சிகளிலும் ஊர் பொது நிகழ்ச்சிகளிலும் சொத்து தொடர்பாக தகராறு ஏற்பட்டு அது மோதலாக மாறியது. அப்போதெல்லாம் அக்கம்பக்கத்தில் உள்ளவர்கள் உறவினர்கள் என இவர்களுடைய சண்டையை தீர்த்து வைப்பது வழக்கம். ஆனால் நாளுக்கு நாள் அண்ணன் தம்பிக்கு இடையே ஏற்பட்ட முன்விரோதம் பகையாக மாறியது. இந்த நிலையில் கடந்த 4ஆம் தேதியன்று சுரேஷ் பாபு தனது மனைவியை அழைத்துக் கொண்டு ராஜ்குமார் வீட்டிற்கு சென்றிருக்கிறார். அப்போது ஒழுங்கு மரியாதையா அப்பா சொத்துல எனக்கு பங்கு கொடுத்துடு, இல்லனா வேற மாதிரி ஆயிடும் என சுரேஷ் பாபு மிரட்டல் விடுத்துள்ளார். அதற்கு ராஜ்குமார் மறுப்பு தெரிவிக்கவே இரு தரப்பினரிடையே கடுமையான வார்த்தை மோதல் ஏற்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் அக்கம்பக்கத்தில் இருந்தவர்கள் சுரேஷ் பாபுவை சமாதானம் செய்து அனுப்பி வைத்துள்ளனர். ஆனால் ஆத்திரம் அடங்காத சுரேஷ் பாபு தனது மனைவியை அழைத்து கொண்டு வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார். செல்லும் வழியில் ராஜ்குமாரின் மகளான 9ஆம் வகுப்பு மாணவி பள்ளிக்கு சென்று கொண்டிருந்தார். அப்போது ராஜ்குமார் மேல் இருந்த கோபத்தில் தனது அண்ணன் மகள் என்றும் பாராமல் அந்த சிறுமியை தான் மறைத்து வைத்திருந்த அரிவாளால் தலையிலேயே வெட்டியுள்ளார். அவரது அடலல் சத்தம் கேட்டு ஓடி வந்த அக்கம்பக்கத்தினர் சிறுமியை மீட்டு பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் பள்ளி மாணவியிடம் விசாரணை நடத்தி தகவல்களை பெற்றுக் கொண்டனர். அதன் பிறகு அண்ணன் மகளை வெட்டிய சித்தப்பா சுரேஷ் பாபுவை கைது செய்து காவல் நிலையம் அழைத்துச் சென்றனர். அவரிடம் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சுரேஷ் பாபுவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். சொத்து பிரச்சனை காரணமாக அண்ணன் மகளை தடுத்து நிறுத்தி அரிவாளால் வெட்டிய சம்பவம் வேலூரில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நான் ஸ்ரீகிருஷ்ணா மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படிக்கிறேன். நாங்கள் கேரமம்பேட்டுக்கு போகலான்னு வண்டியில் வந்தால் வண்டியை இஷ்டி கீழே தள்ளிட்டாங்கோ. அப்புறமா நான் பயந்துனே கொல்லிக்கு போயிட்டேன். எங்கள் ஆயா இருந்தாங்க. அங்கே வந்து கத்தியில் வெட்டிட்டு வயிற்று மேலாம் ஏட்டி வச்சுட்டு கத்தியில் வயிற்று மேலாம் கொடுத்துறாங்கோ. 2 பேர் அச்சாங்கோ. யார் 2 பேர்? எங்கள் சித்தாப்பாவும் எங்கள் சித்தி. அவங்க பேர்? மேகலா, சுரேஷ் பாபு. அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.